ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே ஹெல்த்தியான பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி தாங்க இது செய்யறதுக்கு 2 பொருள் இருந்தாலே போதும். கருப்பட்டியும் தேங்காய் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம பர்ஃபி செஞ்சிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம நார்மலாக லட்டு, ஜிலேபி இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லோரும் கண்டிப்பாக தேங்காய் பர்ஃபி செஞ்சு பாருங்கள். இது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பர்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு 5 தேங்காய் எடுத்திருக்கோம். அதை உடச்சி 10 மூடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த 10 மூடியை நம்ம 1 by 1 துருவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் அருகாமனையில் துருவுறோம். உங்கள் கிட்ட தேங்காய் சீவிர மிஷின் அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அதில் கூட துருவி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற வரைக்கும் மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது நம்ம துருவ வேண்டாம். ஒயிட் கலர் மட்டும் துருவினா தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கும் லுக்காக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லா தேங்காயுமே துருவி எடுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம துருவி எடுத்துருக்க தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 கிலோ வருது. இதுக்கு நாங்கள் 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 100 கிராம் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை தட்டி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாகு எதுவும் காய்ச்ச போகிறதில்ல. இதில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கல், குச்சி, அந்த கசடுகள் எல்லாமே மேலே தங்குறதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டியில் இந்த அளவுக்கு கல், குச்சியெல்லாம் இருந்திருக்கு. நம்ம அதை ஃபில்டர் பண்ணாமையே யூஸ் பண்ணோன்னா நம்ம இந்த பர்ஃபி சாப்பிடும்போது வாயில் நறு நறுன்னு இருக்கும். அதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம் முன்னாடியே. அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கம்பிப்பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். நம்ம 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்ச வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கம்பிப்பதம் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி கலக்கி விட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட்டுக்குமே நம்மளுக்கு இந்த பாகு தான் ரொம்ப முக்கியமானது. இது கரிஞ்சிட்டாலோ இல்லை கரெக்டான பதம் வரலினாலோ இந்த ஸ்வீட்டே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம பக்கத்துலேயே இருந்து கவனமாக நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கரண்டி விட்டு கலக்கி நம்ம தூக்கி இப்படி ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இந்த மாதிரி ஊற்றும்போது நம்மளுக்கு ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இதில் ஊற்றுறதே டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் தொட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம தேங்காயை போட்டு கிளற ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பாகு கையில் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி கடலை முந்திரி பர்ஃபி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போய் கூட பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியமில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா நம்ம இதை போட்டு கலக்கறதுக்குள்ளே கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் சிம்லேயோ இல்லை மீடியம்லேயோ வச்சுட்டு நம்ம எல்லா தேங்காய் போடுற வரைக்கும் நம்ம அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லா தேங்காயும் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கருப்பட்டியும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட அந்த பாகு நல்லா அந்த தேங்காயில் ஊறி நல்லா ஜூஸியாக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போது நம்ம 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 கிலோ பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உடச்ச பொட்டுக்கடலை, முழுசாக இருக்கிறத ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஆஃப் பொட்டுக்கடலை தான் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு வந்து பொட்டுக்கடலை வேண்டாம், வயசானவங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை ஒமிட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி விளக்கி பார்க்கும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதே போல் அந்த தண்ணீர் பதம் எதுவும் இல்லாமல் நல்லா இறுகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கோம். இதில் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த ஷேப் பிளேட் வேணுமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பர்ஃபியை கொட்டிக்கலாம். இப்போ பர்ஃபியை பிளேட்டில் கொட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா தட்டி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டு வச்சாதான் நல்லா ஆறணுன்னா நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போது எல்லாமே பீஸ் போட்டாச்சு. இது வந்து நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நாங்கள் நைட்டு செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து காலையில் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் தான் நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. நம்ம போட்டு வச்சுருக்க பர்ஃபியை வந்து நம்ம பீஸாக எடுத்துடலாம். நம்ம பிளேட்டில் வந்து ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால நம்மளுக்கு பர்ஃபி வந்து பிளேட்டில் எதுவுமே ஒட்டலை. ஈஸியாக அழகாக வந்துருச்சு பாருங்கள். இனி நம்ம வந்து பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். உடைக்கும் போதே அழகாக பீஸாக வருது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான கருப்பட்டி தேங்காய் பர்ஃபி தயாராகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.